Welcome back to Aarica's Kitchen. Explore the foodie in you. இப்படி ஒரு ஸ்மூதியை கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிவிட்டு இதை அப்படியே கூல் டவுன் பண்ண விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இப்போது ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டை எடுத்துகிட்டு அதை 2ஆக கட் பண்ணி குறுக்கா மறுக்கா கட்டிங்கை போட்டு இந்த மாதிரி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒயிட் கலருக்கு பதிலாக பிங்க் கலர் ட்ராகன் ஃப்ரூட் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் 5லேருந்து 6 முந்திரி, கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து நம்ம கூல் பண்ணி வச்சுருக்க இந்த மில்க்கையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடுங்க. மிச்சம் இருக்கிற பாலையும் சேர்த்து நல்ல ஒரு மிக்சிங்கை போட்டு ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். அங்கங்கே மழை பெஞ்சிட்ருக்கு, உனக்கு ஜூஸ் கேட்குதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. எங்கள் ஊரில் மழை இல்லையே. இந்த ஒயிட் ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்லெஸ்ஸாக தான் தெரிகிற மாதிரி இருக்கும். பட் அது ரொம்பவே நல்லதும் கூட. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி ஸ்மூதி மாதிரி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சத்தமே இல்லாமல் சாப்பிட்டு போயிடுவாங்க. அதில் லைட்டாக ஒரு டெக்கரேஷன்ஸ்க்காக நான் விப்டு க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு கொடுத்துட்டேன். இந்த ஸ்ப்ரிங்கிள் போடுற வேலையெல்லாம் எங்கள் பாப்பா பார்த்த வேலை. எங்கள் வீட்டில் என்னோடய பேர் டைனோசர் மம்மி. ஸோ டைனோசர் மம்மி பண்ண ட்ராகன் ஸ்மூதி அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுட்டேன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.